ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய பலாபலன்கள். முதலில் மாசி மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம். அதன்படி நிலக்காரகன் சகோதரருக்கு காரக கிரகமான செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி எப்போ? மாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 24/2/2025 அன்று. அதே போல ஞானக்காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் போகக்காரகனான ராகு பகவான் மீனத்தில் இந்த மாதம் வீட்டிருக்க போகிறாங்க. குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் ரிஷபமனையில் வீட்டிருக்க, அரசு அதிகாரம் தந்தைக்கு காரக கிரகமான சூரிய பகவான் கும்பமனையில் இந்த மாதம் வீட்டிலிருந்து பலன்களை கொடுக்க போகிறார். தொழில் காரகன் கர்ம காரகன் ஆயுள் காரகனான சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறது. சொகுசுக்கு காரகன் கலத்திர காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் அமர்ந்திருக்கு. ஆனால் இந்த மாதம் 18ஆம் தேதி மாசி 18/2/2025 அன்று சுக்கிர பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார். புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவானானது கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சி ஆகிறது இந்த மாசி மாதம் 15ஆம் தேதி. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதம் தன்னுடைய, அதாவது தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், திருமண பாக்கியம் அமையுமா, பொருளாதாரத்தில் ஏதாவது, அதாவது கடன் விஷயம், எதிர்ப்பு விஷயங்கள் இருக்குது, வெளிநாட்டு யோகம் உண்டா, இந்த மாதிரியான பலன்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்மராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குது இந்த மாதம்? 10ஆம் அதிபதியை பார்க்கணும். 10ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். எந்த நிலையில் இருக்கார்? உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். 10க்குரியவன் உச்ச பலத்தோட 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் இருக்கார். 10க்குரியவன் தனக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை உதயமாகக்கூடிய ஒரு மாதம். அப்போ இந்த சிம்மராசி என்பவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனால் காசு பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என சுக்கிரனோட ராகு இணைஞ்சிருக்கார். இனி 2 மாதத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி வேற வரப்போகிறது. அப்போ என்ன, பணத்தை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் கொஞ்சம் ஈக்கு வச்சு அதுக்கான கொடுப்பினை இருக்கா அப்படின்னு பார்த்து செய்வது நல்லது. இல்லை சார், தன்னுடைய அறிவையும் புத்தியை வச்சு நான் செய்யக்கூடிய தொழில்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம். பணத்தை மூலதனமாக போடாமல் தன்னுடைய அறிவு, தன்னுடைய புத்தி சார்ந்த விஷயம் இருக்கக்கூடிய கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், இந்த மாதிரியான தொழில்கள் அப்படின்னா பிரச்சனை இல்லை, தாராளமாக செய்யலாம். ஆனால் அதே சமயத்தில் வேலையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன், திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் கோபப்பட்டு, ஆக்ரோசப்பட்டு, அவசரப்பட்டு இந்த வேலையை உதறி தள்ளுவதுங்கிறது நிச்சயமாக கூடாது. அப்படியும் ஒரு மாறணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். அதை தவிர ப்ரமோஷன், இடமாற்றங்கள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம். ஏன்னா 10ஆம் அதிபதி உச்சத்தன்மையில் தான் இருக்கார். 10ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்திருக்கார். ஒரு சுப கிரகம் 10ஆம் இடத்தில் இருக்கு. ஒரு நல்ல மாற்றம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் என்ன நிலையில் இருக்கிறதுன்னு பார்த்தா 2ஆம் இடம் தான் தனத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும், அதே சமயத்தில் சுக்கிரன், அதாவது 2 பொருளாதார கிரகங்கள் அப்படின்னா சுக்கிரனும் குரு, அந்த சுக்கிரனும் தனஸ்தானத்தை பார்க்குது. அப்போ பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை.
பணம் வரும். ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். விரயத்தை உருவாக்குவார். சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பேச்சு சம்பந்தம் யாருக்கும் வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா 3க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சு இருக்கார் அல்லவா? அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு கவனம் எச்சரிக்கை தேவை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அதே சமயத்தில் இந்த திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார். உங்கள் ராசிநாதனும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. புதன் லாபத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த புதனும் 7ஆம் இடத்துல இருக்கு. அப்போ திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிடிவாத குணம், ஒரு கோப குணம், ஒரு ஆக்ரோஷ குணம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் சிம்மராசினருக்கு இருக்கும். தான் நினைத்தது செயல்படுத்தணுங்கிறதுல குறியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சூரியன் தன்னுடைய ராசியை பார்த்து பலப்படுத்துகிறார் அல்லவா? அப்போ தான் ஒரு தனித்தன்மையுடன் இருக்கணும், தான் வெளிச்சம் போட்டு மற்றவர்களுக்கு காமிக்கணும். அது போல தன்னம்பிக்கையும் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை காரக கிரகம் தான் சூரியன். உங்கள் ராசியை பார்க்குறார் அல்லவா? அப்போ ராசிநாதனாக இருக்கார் அல்லவா? அப்போ ஒரு நல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல, அதாவது தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கிறதுனாலையும், 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக வாங்கி கொள்ளலாம். அதில் எந்த மாற்று கருத்தில்லை. என்ன கடனை வாங்கி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் 100% பார்த்து வாங்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, மற்றவர்களுக்காக ஷூரிட்டி கொடுப்பதை இந்த சிம்மராசி என்பவர்கள் நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும். இனி வரக்கூடிய 2 வருடங்களுக்கும் யாருக்கும் ஜாமீன், ஷூரிட்டி இந்த மாதிரி விஷயத்துக்கு போகாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கும். குழந்தைகள் வெளியில போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, குழந்தைகள் கொஞ்சம் என்ன இப்போ படிக்கிற காலத்தில் இருக்குது, ஒரு பிளேஸ்மெண்ட்டு, ஒரு சந்தர்ப்பம், ஒரு இறுதி ஆண்டு இருக்குன்னா நிச்சயமாக வேலை கிடைத்து விடும். ஏன்னா 5க்குரியவன் 10ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஊரை விட்டு வெளியில் நகர்த்தக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்கும். என்ன வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கும். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரம் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும், 6ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறனாலும் எதிரி தொல்லைகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். 6ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறது. அப்போ 6ஆம் இடத்தை வளர்க்கிறது. அப்போ வேலையிலும் சரி, தொழிலும் சரி, இந்த சிம்மராசி என்பவர்கள் எதிர்ப்பாளர்கள் உண்டு. அது மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்போ கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது நல்லது. ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதும், சரியான உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வதும், அதற்கான உடற்பயிற்சிகள், இந்த மாதிரி விஷயங்களில், அதாவது அதெல்லாம் ரெகுலர் ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்கள், கூட்டாளிகளாக இருக்கிறவங்க கரெக்டாக ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கணும். கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கரெக்டாக வைத்து கொள்வதும் நல்லது. ஒரு கூட்டு தொழிலை செய்கிறேன், ஒரு அதாவது நண்பர்களோடு சேர்ந்து செய்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் இக்கு வைத்து யோசித்து செயல்படுவது நல்லது இந்த சிம்மராசி என்பர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா
இந்த சினிமா சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தந்தை வர்க்கம் ரீதியாக தந்தையின் மூலமாக சில சொத்துக்கள் அல்லது நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா அது தந்தையினுடைய உதவி என்கிறதும் சகோதரர்கள் உதவி என்பதும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுத்துவதற்காக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகணும் அப்படின்னா குலதெய்வத்தை சென்று வழிபடுவது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு அமாவாசை நாளோ அல்லது பௌர்ணமி நாளோ உங்களுக்கு உண்டான குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப உகந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வருகிறது. அதாவது மாசி மாதம் 14ஆம் தேதி 26/2/2025 அன்று அன்றைய தினம் விரதம் இருந்து உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று தரிசிக்கும் போது நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எதையெல்லாம் நினைக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நினைத்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக ஈடேறுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதே போல மாசி மாதம் 28ஆம் தேதி என்று மாசி மகம் வருகிறது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமாளை சென்று வழிபடும் போது நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த இடர்பாடுகளை குறைக்குங்கிறதுலையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன், ஒரு லைஃப் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கணும். சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கு, அதுக்கான கொடுப்பினை இருக்கா? எப்போ நான் சொந்த தொழிலை செய்யலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்கின்ற விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.